பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. 3 நாளா டே அண்ட் நைட்டா எங்க ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு பாலநிலம்ல. இந்த ப்ரொடெஸ்ட் இங்க நடக்குதுன்னு தெரிஞ்சோடனே நான் ஆட்டோமேட்டிக்கா எந்த வேலையும் செய்யாம முதல் விஷயமா நான் இங்க வந்துட்டேன். ஒபீடியன்ஸ் அப்படின்ற ஒரு கூண்டுக்குள்ள நம்மள நிறைய விதத்துல வச்சுட்டு இருக்கு. எஜுகேஷனா இருக்கட்டும், இப்போ நடக்கிறது நீட் அப்படின்ற எக்ஸாம் பத்தி. பட் ஜென்ரலாவே சிஸ்டம் அப்படின்றது மாறணும். அந்த இளைஞர்களை கை நோக்கி அவங்க அந்த மிஷினரி சேர்ந்தவங்க, அந்த நாட்டோட ஏஜென்ட், இந்த நாட்டோட ஏஜென்ட்ன்றத முத்திரை கொடுத்த லேபிள் பண்றதும் இது ஒரு சர்வாதிகார ஆட்சியில நம்ம இருக்கிறதுக்குள்ள ஒரு முக்கியமான ஐடென்டிஃபைரை நான் பார்க்கிறேன். சொன்னார்ல பிஜேபி தான் அவரோட கொள்கை எதிரின்ட்டு. ஆனா கொள்கை எதிரிக்கு எதிராக எதுவுமே அவரால் பேசவே முடியல. எதுவுமே வாயவே திறக்கல அவர். டெல்லியில இருக்கிற அரசாங்கங்களா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல இருக்கிற அரசாங்கங்களா இருந்தாலும் சரி, எல்லா அரசாங்கங்களுக்கும் அதுதான் அவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்குது, முன்னோடியா இருக்குது. காரணம் என்னன்னா, நம்ம யாரும் எழுந்துடக்கூடாதுதான். அதையும் மீறி நம்ம இங்க எழுந்து நிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு உங்கள்கிட்ட இருக்க தன்னம்பிக்கையை தான் வேணும். அந்த தன்னம்பிக்கையை இந்த இதுல ஜெயிக்கிற வரைக்கும் நீங்க கொண்டுட்டு வருவீங்க அப்படிங்கிற நான் நம்புறேன். நம்மளுக்கு ஏதாவது விஷயம் நடக்கணும்னா கவர்மெண்ட் பண்ணுவாங்க, நம்பி இருக்க முடியல. லைக் அப்படி இருந்ததுனாலதான் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை. எப்படி பேச வேண்டுமோ அங்கு அப்படியே அவர்கள் பேசுவார்கள். நீங்க அதற்கான விலையை கட்டாயம் தர வேண்டியிருக்கும். ஒரு நாய்க்கு பிரச்சனைனாலே இந்த சொசைட்டி குரல் கொடுத்துருக்கு. மனுஷங்க இத்தனை பேர் அடிபட்டு உதப்பட்டு மிதிப்பட்டு அங்க இருக்காங்க. கண்டிப்பா கவர்மெண்ட் ஏற்கனவே இறந்த 20 பேருக்கு, நீட் லீக்குக்கு, வெறி தாக்குதலுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு அப்பாலஜி வேணும். எல்லார் மேலேயும் போட்டு கேஸ் வாபஸ் வாங்கணும். அது வரைக்கும் இங்க ப்ரொடெஸ்ட் கண்டினியூ ஆகதான் செய்யும். திரும்ப பேரு நீட்டை திரும்ப பேரு. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். 3 நாளா டே அண்ட் நைட்டா எங்க ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு பாலநிலம்ல. எதுக்கு அப்படின்னா, டு ஷோ சாலிடாரிட்டி அண்ட் டு ஆஸ்க் கவர்மெண்ட் டு டேக் அக்கௌண்டபிலிட்டி. டெல்லியில ப்ரொடெஸ்ட் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி தெரியலன்னா சிஜேபி அப்படின்ற ஒரு பார்ட்டி அதாவது யூத் லெட், அது ஒரு பார்ட்டின்னு சொல்றதை விட அங்க இருக்கிற யூத், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு ப்ரொடெஸ்ட் ஏக்கிட்டு வராங்க. 25 நாளா அது போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒரு வயலன்ஸை கையில எடுத்து அங்க இருக்கிற போலீஸ் எல்லாரையும் அடிச்சு ரொம்ப துன்புறுத்தி அங்க இருந்து கலைச்சு விட்டுருக்காங்க. when students did not do anything. So இதுக்கு அகைன்ஸ்டா நாங்க குரல் கொடுக்கிறோம். அண்ட் அவங்க எடுத்த போராட்டத்துக்கு நாங்க எங்க சாலிடாரிட்டி காட்டுறோம் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டார்ட் தான் இது. எதுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் லீக் ஆகிருக்கு, அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்து நீங்க ராஜினாமா பண்ணும், மினிஸ்டர் ராஜினாமா பண்ணும் அப்படின்னு கேட்கிறோம். ரெண்டாவது இத்தனை உயிர் சேதாரம் ஆயிருக்கு, அவங்களுக்கு நீங்க கவர்மெண்ட் என்ன சொல்ல போறீங்க, அவங்க ஃபேமிலிக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க போறீங்க அப்படின்னு. மூணாவது, நீட்னால இத்தனை சூசைட்ஸ் நடந்துட்டு வருது, இவ்வளவு பிரச்சனை நடக்குது. ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் இட்? தமிழ்நாடு வாண்ட்ஸ் இட் டு பி பேண்ட். ஸோ இப்போ தமிழ்நாடு மட்டும் தான் பேன்னு ரொம்ப வருஷமா கத்திட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு நீங்க என்ன குரல் கொடுக்க போறீங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் நம்மள ரெப்ரசென்ட் பண்ண போதா இல்லையா? சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க? இப்படின்ற நிறைய விஷயத்த கேள்வி கேட்டுதான் இந்த ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு வருது. உண்மையா சொல்லணும்னா, நீட்னால எனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நான் ஒரு ப்ரிவிலேஜ்டு ஃபேமிலில இருந்து வரதுதான். நான் 2 வருஷம் நீட் எனக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அண்ட் எனக்கு படிப்பு வரலன்னா நான் 2 இயர்ஸ் வேஸ்டா போயிடும் போது ஐ ஹேட் another ஆப்ஷன். பட் நிறைய பேருக்கு அந்த ஒரு ஆப்ஷனே கிடையாது. பீப்புள்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சாய்ஸ் ஒரு சான்ஸா தான் இந்த நீட் எக்ஸாம் இருந்துட்டு வருது. அதையும் சரி நாங்க கஷ்டப்பட்டு படிக்கிறோம் அப்படின்ட்டு ஒருத்தவங்க இறங்கி பண்றாங்க. அப்போ நீங்க அந்த பேப்பர் லீக் ஆகுது, அத்தனை பேர் சூசைட் பண்றாங்க. திரும்பி அந்த ப்ரீ எக்ஸாம் வைக்கும் போது அத்தனை செக் பண்ணி, அதாவது ஒரு பேட்ல இருந்து எல்லாத்தையும், ட்ரெஸ்ல இருந்து எல்லாத்தையும் செக் பண்ணிருக்காங்க. இவ்வளவு ஒரு கான்சியஸ்னஸ் ஒரு பேப்பரை நீங்க லீக் ஆகாம பாத்துக்கிறதுல ஏன் வரல அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதை தாண்டி எவ்ரிபடி வில் வாய்ஸ் அகைன்ஸ்ட் எனிதிங் தட் இஸ் இன்ஹியூமன். ஒரு நாய்க்கு பிரச்சனைனாலே இந்த சொசைட்டி குரல் கொடுத்துருக்கு. மனுஷங்க இத்தனை பேர் அடிபட்டு உதப்பட்டு மிதிப்பட்டு அங்க இருக்காங்க. போலீஸ்ன்ற பேர்ல யார் அங்க நின்னாங்கன்னே தெரியல. அவங்க அடிச்சு உதைச்சு இவ்வளவு விஷயம் பண்ணிருக்காங்க அப்படின்ற போது இதுக்கு நம்ம அகைன்ஸ்டா குரல் கொடுக்கறதுக்கு தான் இந்த போராட்டம் வருது. அதனாலதான் எல்லாருமே இப்போ
வீதிக்கு இறங்குறாங்க, which is a good thing. ஆனா இன்னும் பத்தல. மாணவர்கள் வந்து போராட்டத்தை பார்த்து பயப்படுறாங்க, போராட்டத்தை பார்த்துன்றத காவல்துறையை பார்த்து பயப்படுறாங்க, அடிச்சிருவாங்களோ நம்மளையும் அப்படின்ட்டு. எங்க வீட்லயே வந்து பயந்து விட மாட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் இது ஒரு க்ளோஸ்ட் ஸ்பேஸ்ல நடக்குது, இங்க வந்து ஒரு பிரைவேட் ஸ்பேஸ்ல நடக்குதுன்றப்போ நாங்கெல்லாம் கூட ட்ரை பண்றோம். நீங்களும் மாணவர்கள் இதை பார்த்துட்டு இருந்தீங்க, யூத் இதை பார்த்துட்டு இருந்தீங்க, ஜென்சி பீப்புள் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கம் சப்போர்ட் அஸ். இதுல நிறைய பேர் நமக்கு கூட்டம் சேர்ந்தாதான் வந்து பெரிய இடத்துல நடத்த பர்மிஷன் கிடைக்கும், இன்னும் வந்து முறைப்படி அதை நடத்த முடியும். கவர்மெண்ட் ஷுட் டேக் அக்கௌண்டபிலிட்டின்னு வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி மேனிஃபெஸ்டோல எல்லாருமே அதை சொல்லியிருக்காங்க. சொன்னவங்க இப்ப எங்க அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கும் இருக்கு. ஆனா we still have a little bit hope அப்படின்றதான் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு இங்க ஒரு ஹேட் ஸ்ப்ரெட் பண்ணும், இது ஒரு கட்சி போராட்டமா நடத்தணும், இந்த கட்சியா அந்த கட்சியான்ற இதை திசையை மாத்த வேணாம் நான் ஐ பிலீவ். மாத்தக்கூடாது. இது வந்து ஒரு குழந்தைங்க யூத் அவங்களுக்கு ஒரு வன்முறை நடந்திருக்கு, அதை நாங்க கேள்வி கேட்கிறோம். we still have hope in this government in every other party. ஸோ இதுக்காக குரல் கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் இருக்கும். ஏன்னா எல்லா கட்சியுமே சரி ப்ரொடெஸ்ட் நடக்கும் போது அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்களோட சப்போர்ட்டை காட்டியிருக்காங்க. ஸோ இந்த இப்போ இருக்கிற கவர்னன்ஸும் அதை காட்டுன்ற நம்பிக்கையோட தான் நாங்க இங்கெல்லாம் உட்காந்துருக்கோம். ஏன்னா இஃப் கவர்மெண்ட் இஸ் இன்வால்வ் இது இன்னும் வந்து 4 டைம்ஸா பெருசாகும். மக்கள் பெருசாகி சவுண்ட் பெருசா அதுல விஷயம் கிடையாது, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் போகும். தமிழ்நாடு we show resistance தெரியும். ஏன்னா தமிழ்நாடு is known for resisting anything that is injustice. தமிழ்நாடு காலகாலமா ப்ரொடெஸ்ட் பண்ணி சண்டை போட்டு தான் நம்ம எல்லாமே வாங்கியிருக்கோம். ஸோ அந்த இது கண்டினியூ ஆகும்ன்றத we believe and government should come and support. We'll be very happy if you do so. இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு போராட்டமா எல்லாரும் சித்தரிக்கிறாங்க. ஏன் சித்தரிக்கிறாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப காலமா வந்து கவர்மெண்ட் வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து ஒரு மக்களுக்குள்ளே ஊடுருவி மக்களுக்கு அகைன்ஸ்டா எதிரான பேச்சுகளை வந்து நரேட்டிவ்களை வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காக்கி சட்டையோட அடக்குமுறைகள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எல்லா போராட்டங்களிலும் நடந்திருக்கு. விவசாயிகள் போராட்டமாகட்டும், சிஏஏ ப்ரொடெஸ்ட் ஆகட்டும், ரெஸ்லர்ஸ் ப்ரொடெஸ்ட் ஆகட்டும், இது எல்லா டைம்லையுமே வந்து அவங்களோட காக்கி சட்டைகள் வந்து எப்பவுமே பொதுமக்களை சார்ந்துதான் பாஞ்சிருக்கே தவிர எப்பவுமே வந்து அவங்களோட அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கான தீர்வுகள் அவங்க இது வரைக்கும் கொடுத்ததா எங்கேயுமே கிடையாது. அதனால இந்த ப்ரொடெஸ்டும் வந்து எல்லாமே ஒரு ஹோப்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு நாள் அவங்க பதில் சொல்றாங்களோ அது வரைக்கும் இந்த ப்ரொடெஸ்ட் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஐ டோன்ட் திங்க் ரெசிக்னேஷன் இஸ் இனஃப். தர்மேந்திர பிரதானோட ரெசிக்னேஷன் மட்டும் இங்க போதாது, நீட்டே பேன் பண்ணணும். பிகாஸ் எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை. டு பிகின் வித் மெரிட் இட் செல்ஃப் is flawed to begin with. Government kandipa accountability no, it is for the people, by the people. நம்ம தான vote பண்ணி அவங்கள வச்சிருக்கோம். They are actually our servants. They should be doing this. They should be taking accountability. Not just the PM. I think the CM also should speak up against this. அவரால படம் எடுக்க முடியுது சோனம் வாங்கறத பத்தி, ஆனா வந்து கேபிட்டலைஸ் பண்ண முடியுது அந்த கெயின்ஸால, ஆனா பேச முடியல. அத பத்தி எதிர்த்து பேச ஒரு வார்த்தை சொல்லல இது வரைக்கும், எது ஒரு ட்வீட் கூட போடல. அவர் சொன்னார்ல பிஜேபி தான் அவரோட கொள்கை எதிரின்ட்டு, ஆனா கொள்கை எதிரிக்கு எதிரா எதுவுமே அவரால் பேசவே முடியல, எதுவுமே வாயவே திறக்கல அவரு. So that is problematic. I don't know where it's headed. இந்த போராட்டத்துக்கு உண்டான ஃபவுண்டேஷன், இந்த நீட் அப்படின்றதுக்குண்டான பிரச்சனைக்குண்டான ஃபவுண்டேஷன் வந்து நேத்தோ இன்னைக்கும் வந்து நடக்குது. இதுக்கு ரொம்ப நாளாவே ரொம்ப காலமாவே இதுக்குண்டான விஷயங்களை போராடிட்டு இருக்காங்க. எஜுகேஷன் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய இந்த முறைகேடுகளுக்கும் எதிராகவும், இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கு எதிராகவும், முக்கியமா குறிப்பா தமிழ்நாடு ரொம்ப காலமா போராடிட்டு இருக்கு. இது நம்மளுக்கு புதுசு கிடையாது. இப்போ இதுக்குண்டான வலுப்பெற்றதுக்குண்டான காரணம் வந்து இந்த முறைகேடு நடந்தும் அதுக்குண்டான தகுந்த எந்த நடவடிக்கை எடுக்காம, அதுக்கு விளக்கம் கொடுக்காம, நான் பாட்டுக்கு என் இடத்துல இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு யூனியன் மினிஸ்டர் நினைக்கிற அந்த போக்கு இருக்குல்ல, அந்த போக்கு ரொம்ப அபகடமா பாக்குறோம். அதுக்குண்டான விளைவு தான் இந்த இந்தியா முழுக்க இந்த போராட்டம் வந்து ரொம்ப ஒரு பயங்கர ஃபியர்ஸா ஒரு மொமெண்டமோட கெயின் பண்ணி பெருசா போயிட்டு இருக்கா. ஹலோ, என் பேர் ஆப்ரஹாம், நான் திருப்பூர்ல இருந்து வரேன். ஆக்சுவலி இந்த ப்ரொடெஸ்ட் இங்கே நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. நான் டெல்லியில் இருக்க நியூஸை பார்த்துட்டு சரி நம்மளும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னு இப்போ இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது இந்த ப்ரொடெஸ்ட் இங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சோடனே ஸோ நான் ஆட்டோமேட்டிக்காக எந்த வேலையும் செய்யாமல் முதல் விஷயமா நான் இங்கே வந்துட்டேன். ஸோ அதுதான் ஏன் இங்கே முதல் பார்ட்டிசிபேட் பண்ணேன்னா, இத்தனை வாலிபர்கள் வந்து இத்தனை பேர் யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு உண்மைக்காக போராடும் போது ஆஸ் ஐ எம் யங்ஸ்டர், நான் ஒரு வாலிபனாக இருக்கிறதுனால இந்த ப்ரொடெஸ்ட்ல வந்து இது பண்ணான்னு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு இதுல என்ன திரும்ப பாதிச்சுதுன்னா, எத்தனையோ பேர் டெல்லியில வந்து இந்த நீட் எக்ஸாம்ஸ்க்காக எத்தனையோ பேர் இப்பன்றது இல்லை எப்பயோ செத்து போறாங்க. ஸோ இட்ஸ் அ ஃபெயிலியர் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இது கவர்மெண்ட் என்ன சொல்றது, ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் ஃப்ளோவே இல்லை. அத்தனை வருஷம் உழைப்ப நீங்க வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரை வந்து காசுக்காக வித்துட்டேன்னு சொல்றதுக்கு அது எவ்வளவு ஒரு கேர்லெஸ்னஸ். அத்தனை மனுஷனோட உழைப்பு வீணா போகுது இல்ல. ஸோ இப்போ என்னன்னா, பணக்காரன் நினைச்சா எது வேணா பண்ண முடியுது. இப்போ உழைப்பு வேணா நான் காசு கொடுத்து டாக்டர் ஆயிடலாம், ஆனா இப்போ திறமை இருந்தும் காசு இல்லாதவனோட நிலைமை என்ன? ஸோ இங்க மாற்ற வேண்டியது இந்த ப்ரொடெஸ்ட்ல எனக்கு பிடிச்சது என்னன்னா 2 விஷயம். ஒன்னு நீட்டை ஒழிக்கணும், ஒன்னு இந்த கவர்மெண்ட்டை மாத்தணும். ஸோ அதுதான்.
ஒரு அனுதாபமோ ஒரு எக்ஸ்பிளனேஷனோ கொடுத்துருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்காது. அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்காத கவர்மெண்ட் இது நம்ம வாழ்றது ஒன்றும் ஒரு கிங்டம்லையோ இல்லை வந்து ஒரு கிங்குள்ள இல்லை. நாங்கள் எது பண்ணாலும் கரெக்டு தான், அதை மக்கள் மேலே நாங்கள் வந்து திணிக்க தான் செய்வோம் அப்படின்னு சொல்றது டெமோக்ரஸி கிடையாது. அவங்க ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும், அதுதான் டெமோக்ரஸி. இப்போ இந்த விஷயத்தை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த விஷயத்துக்கு நாங்கள் சரி அதை நாங்கள் எப்படி கரெக்ட் பண்ணுறோன்னு போகிறோம்னா ஏற்கனவே நடந்த தப்பு தான் யார் பேர் பண்ணுறது. அப்புறம் எதுக்கு நாங்கள் உங்களுக்கு நம்பி ஓட்டு போட்டு இவ்வளோ அதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற அளவுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு பாதி கண்ட்ரி உங்களை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அந்த பாதி கண்ட்ரி நீங்கள் வந்து சீட் பண்ணுறீங்க. இந்த கேள்வி கேட்கறதுக்கு எதிர்கட்சிகள் இருக்காங்க. இந்தியாவோட 3 பில்லர்ஸ்ல வந்து ஒரு பில்லர் இருக்கு. அந்த பில்லர் இந்த மாதிரி தப்பெல்லாம் கேள்வி கேட்கறதுன்னு இருக்காங்க. அந்த பில்லரும் கேள்வி கேட்கல. ஓகேவா? இப்படி யாருமே கேள்வி கேட்காத விஷயத்துக்கு சிஜேபின்னு ஒருத்தவங்க வராங்க. இவங்க ஒன்றும் தீவிரவாதம் பண்ணல. தீவிரவாதம் பண்றவங்க மாதிரி ரொம்ப வெறி தாக்குதல் நடத்துறாங்க. எதுக்கு அதாவது வந்திருக்காங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் ஆனவங்க தான் வந்திருக்காங்க. ஒரு ரேப் நடந்திருக்கு அப்படின்னா அவங்கள வந்து இந்த அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு ஒரு ஃபுல் ஃபோர்ஸ் அனுப்பி நாங்கள் எங்கேயுமே எந்த நியூஸ்லையும் பார்க்கல. ஒரு தனி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அலாட் பண்ணியிருக்கோம்னு சொல்றாங்க. அது யாரு எத்தனை பேர் அலாட் பண்ணிருக்காங்க எந்த நியூஸ்லுமே வராது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களே போய் ரோஸ் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு பண்றாங்க, அவங்களுக்கு ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி படிச்சு வர சிவிலைஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் மேல எதுக்கு இப்படி ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்? அந்த ஆக்ஷன் எடுத்ததுக்கு அந்த பசங்க திருப்பி என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா எங்க மேல ஆக்ஷன் எடுத்ததுக்கு நாங்க கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ரெஸ்பெக்ட். இட்ஸ் அ ஷேம். இந்த மாதிரி வெறி தாக்குதல் நடத்தி சோனம் வாங்சுக்கு அவரை தூக்கிட்டு போய் கலைக்கணும்ன்றதுக்காக பண்ணிருக்காங்க. அகிம்சை வழியிலையும் ஒரு அறத்தின் வழியிலையும் ஒரு எந்தவித சட்ட விரோத செயல்ல ஈடுபடாத ஒரு அமைதியான போராட்டத்தை மேற்கொண்டு ஒரு அங்க இருக்கக்கூடிய மக்களையும் இளைஞர்களையும் மாணவர்களையும் வழிநடத்திய ஒரு ஆளை அவரு அனுமதி மீறி வந்து அப்டேட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இது கவர்மெண்ட்டுக்கோ இல்ல சிஸ்டத்துக்கு வெளியே இருந்து ஒருத்தர் பண்ணாங்கன்னா இது ஒரு குற்றம். இந்த குற்றத்தை வந்து அவர் மேல நிகழ்த்திருக்காங்க. இதுக்குண்டான காரணத்தையும் இதுக்குண்டான விளக்கத்தையும் இதுக்குண்டான எந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஒரு ஆன்சருமே வந்து நம்ம கிட்ட இருந்து கிடைக்க மாட்டேங்குது. சோ அதுதான் இங்க ஒரு முக்கியமான இந்த தன்னெழுச்சி போராட்டம் வந்து அதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது. அதுதான் நம்ம செய்யற எந்த அறச்செயலுமே வந்து அவங்க கிட்ட போய் சேர மாட்டேங்குது, நம்மளோட குரல்கள் கேட்க மாட்டேங்குது, அவங்க செவி சாய்க்க மாட்டாங்கன்ற ஒரே காரணத்தாலதான் இங்க எந்தவித கட்சியோட பின்புலத்துல இருந்தே இல்லாம தன்னெழுச்சியா மக்கள்களும் இளைஞர்களும் வந்து ஒண்ணு கூடிய ஒரு போராட்டத்தை நிகழ்த்திட்டு இருக்காங்க. ரொம்ப உற்சாகமா இருக்கு. ரொம்ப இந்த போராட்டத்துக்கு உண்டான மொமெண்டமும் இதுக்குள்ள வாய்ஸும் அதிகமாயிட்டே இருக்கு. ஒரு காம்பவுண்டுக்குள்ள இந்த ப்ரொடெஸ்ட் நடக்கிறதால இது வந்து இன்னும் அவங்களால கை வைக்க முடியல. ஆனா நேத்து எக்மோர்லயும் இன்னைக்கு எக்மோர்லயும் ராஜரத்னம் ஸ்டேடியமுக்கு வெளியே அமைதி வழியில வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த மாணவர்களையும் இளைஞர்களையும் வற்புறுத்தி அடிச்சு இழுத்துட்டு போன அந்த காட்சிகளை நம்ம பாக்குறோம். இது நம்மளோட இந்த அரசியல் மாண்புக்கே எதிராக நினைக்கிறேன். போராடுற மக்களை ஒடுக்க பாக்குறதும் அவங்களுடைய வாய்ஸை வந்து நம்ம சப்ரஸ் பண்ண பாக்குறதும் இது நம்ம அரசியல் மாண்புக்கு எதிரானது. அண்ட் ஒரு முக்கியமா இந்த கடந்த ஆட்சி காலத்துல ஒரு முக்கியமான ஆன்டி இன்குபென்சி ஒரு பாயிண்ட் என்னன்னா சானிட்டரி ஒர்க்கர்ஸ் ப்ரொடெஸ்ட் அப்போ அங்க நடந்த ஒடுக்குமுறைகள்ல எதிராக நாங்க வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்ற அந்த வாதத்தை வச்சுதான் இப்ப இருக்க ஆட்சியாளர்கள் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. நீங்களும் இதே செய்ய போறீங்க அப்படின்னா நீங்க எந்த விதத்திலயும் ஒரு மாற்றமா இருக்க போறது கிடையாது. எந்த விதத்திலயும் வந்து ஒரு புரட்சியான ஒரு சிம்பிளாவும் இருக்க போறது கிடையாது. நீங்க இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எந்த கட்சி சார்ந்தும் இல்ல. இவங்க இருக்கிற போராட்டம் இந்த கோரிக்கை ரொம்ப நியாயமானது. இதுக்குண்டான செவிய சாய்ங்க, இதுக்குண்டான சப்போர்ட்டை இந்த அரசாங்கம் கொடுக்கணும்ன்றத கேட்டுக்கோங்க. இந்த விஷயம் இதுக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் ஏற்கனவே இறந்த 20 பேருக்கு நீட் லீக்குக்கு வெறி தாக்குதலுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு அப்பாலஜி வேணும். எல்லார் மேலேயும் போட்டு கேஸ் வாபஸ் வாங்கணும். அது வரைக்கும் இங்க ப்ரொடெஸ்ட் கண்டினியூ ஆகதான் சார். அனிதா இறந்தாங்க. இன்னொரு அனிதா தமிழ்நாட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அனிதா மாதிரி இன்னும் 4 பேர் இறந்துட்டாங்க. இன்ன வரைக்கும் அவர் அப்போ சொன்னது அதுக்கப்புறம் அதை பத்தி எதுவுமே பேசல. ஏன்னு எங்களுக்கும் தெரியல. அவருக்கு வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் பண்றதுக்கு அந்த விஷயத்துக்கு போராட்டத்துனா அந்த டென்ஷன்ல போயிட்டாரா என்னன்னு தெரியல. இப்பயுமே எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இந்த ப்ரொடெஸ்ட்டுமே அதை டைவர்ட் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி எங்களை டார்கெட் பண்றாங்க. 20 பேர் இறந்ததை விட உங்களுக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணதான் முக்கியமா போச்சா? அந்த படத்தை இப்படி ஒரு ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு, அதுக்கு சப்போர்ட்டா இன்னும் கொஞ்சம் நாள் இவ்வளவு நாள் தள்ளி போயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி வைக்கலாமே அப்படின்னு அவங்க ஏன் யோசிக்க வேண்டியது? ஒரு மாநிலத்தோட தலைவர் ஆயிட்டார்ல, அதுக்கு இவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்கல்ல, எல்லாருமே டீனேஜ். அவங்க சொல்றாங்க நாங்க வந்து இருக்கிறதுலே டீனேஜர்ஸ் அதிகமா இருக்க பார்ட்டின்னு சொல்றாங்க. அந்த டீனேஜர்ஸ்க்காக ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதானே? இந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு அவங்க டீனேஜர்ஸே சப்போர்ட் பண்ண சொல்ல வேண்டியதானே? ஒருத்தர் கூட இது வரைக்கும் அதுக்கு ஒரு சப்போர்ட் தெரிவிக்கவே இல்லை. அது இல்லாம எல்லாரும் இதை அபியூஸ் தான் பண்றாங்க. சிஜேபின்னு சொன்னாலே அபியூஸ் தான் வருதுங்க. நாங்க ஒரு 20 பேர் இறந்ததுக்காக குரல் கொடுக்குறோம். அவங்களுக்கு அவங்க தலைவரோட படம் ரிலீஸ் பண்றதுக்கும் அவர் தலைவர் வந்து ஜாலியா இருக்கிறதுக்கும் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன மாதிரி தமிழ்நாடு போயிட்டு இருக்குன்றது எங்களுக்கு தெரியல. உண்மையிலேயே ரெஸ்பான்சிபிளா சில பேர் வந்திருக்காங்க, நம்மளுக்கு நிறைய சைட்ல இருந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அவங்க எல்லாம் சொசைட்டிக்காக உண்மையிலேயே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வர்றவங்க. நீங்க சப்போர்ட் பண்ணலாம்னாலும் சரி, யாரையும் அபியூஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ. இன்ஹெரன்ட்லி டிஸ்கிரிமினேட்டரி அடிப்படையில
உள்ளார்ந்த பாகுபாடு இருக்கிற விஷயமா இருக்கு. யார் மருத்துவம் படிக்கலாம், யார் மருத்துவம் படிக்க முடியாது அப்படின்ற விஷயத்தெல்லாம் கொண்டு வருது. 100 வருஷத்துக்கு முன்னாடி மருத்துவம் படிக்கணும்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும். இங்க இருக்கக்கூடிய கல்லூரிகள்லயே, சென்னையில தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கல்லூரிகள்லயே 100 வருடங்களுக்கு முந்தைய வரலாறு இது. சமஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தாதான் மருத்துவத்துக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கும், எம்பிபிஎஸ்க்கு வந்து அட்மிஷன் கிடைக்கும். அந்த நிலைமை மாறுவதற்கு கடுமையாக போராட வேண்டியிருந்தது. கஷ்டப்பட்டு நீட் படிச்சு எனக்கு அது ப்ரிவிலேஜ் இருந்துச்சு கொஞ்சம். அதாவது எந்த ஸ்கூல் போய் சேரணும், எந்த ஸ்கூல்ல எந்த கோர்ஸ் எடுக்கணும், என்ன கோர்ஸ் எடுத்துட்டு யார்கிட்ட போய் கோச்சிங் கத்துக்கணும், என்ன சாப்டர்ஸ் படிக்கணும், என்ன சாப்டர்ஸ்லாம் விடணும், அதுல எவ்வளவு நேரம் படிக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட் இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரிவிலேஜ் இருந்துச்சு எனக்கு. அத 2 இயர்ஸ் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த எங்க வீட்டுல அவங்களுக்கு அது ப்ரிவிலேஜ் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த 2 இயர்ஸ் என்னால முடிக்க முடியாம அந்த மென்டல் டோல் எனக்கு இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் என்னால வெளியே வர முடியல. அந்த டோல் அந்த என்னோட உடம்புல இருந்து அந்த அந்த ஒரு ஆக்டிவ்னஸ் என் உடம்புல இருந்து அப்பவே போயிடுச்சு 5 இயர்ஸ்க்குள்ள. இப்போ அதே மாதிரி என்னோட ஓன் பிரதர் இப்போ 2 நீட் படிச்சு இப்போ அந்த நீட் எக்ஸாம்ல மாட்டி ரீநீட் எக்ஸாம் எழுதி போன வாட்டி 50 மார்க்ஸ் அதிகமா வந்திருக்கு. ஸோ இந்த வாட்டி அதை விட கம்மி ஆயிட்டு அவனும் இப்போ லைக் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது தான் எவ்வளவு வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரிக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி புரிய வருது. எல்லா ப்ரிவிலேஜும் ஏற்படுத்தி கொடுத்து எல்லா ப்ரிவிலேஜும் இருக்கும் போதே இவ்வளவு கஷ்டம் அப்படின்னா எந்த ஒரு ப்ரிவிலேஜுமே இல்லாம எங்க போய் படிக்கணும்னு தெரியாம படிக்கிறதுக்கான ஆக்சசிபிலிட்டி இல்லாம படிக்கிறதுக்கான ஒரு தூண்டுதல் யார்கிட்ட இருந்துமே இல்லாம இருக்கிற மாணவர்களுக்கு எப்படி இந்த ஒரே எக்ஸாம் எல்லாருக்குமான எக்ஸாமா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்றது இந்த கவர்மெண்ட் கிட்ட பார்த்து நான் கேட்கிற கேள்வி. Every day I feel so hopeless whenever I see the news and கடந்த ஒரு 1 week வந்து whenever I follow the news and what's happening in Delhi, it was like disheartening, it was horrible, but at the same time it was also hopeful. The crowd that came together, seeing all the youth united and இங்க நடக்காத and நடந்துருச்சு. And like thank you so much for the people organizing this. This is a huge, beautifully put together movement and it's been going on for multiple days now, and like I'm so proud of like each one of us for like showing up and like doing what we can. நான் ஒரு சைக்காலஜிஸ்ட். இப்போ சிஸ்டம் இப்படி இருக்கும்போது தெரப்பி ரூம்ல இருக்கிற கான்வர்சேஷன்ஸ் மட்டும் பத்தாது. ஒரு பாயிண்ட் மேல மென்டல் ஹெல்த் ஒர்க் அப்படின்றது பண்ணும்போது ஹெல்ப்லெஸ்ஸா நிறையவே ஃபீல் ஆகும். ஸோ நான் என்னோட பியர்ஸோட நிறையவே பேசுவேன் அபவுட் ஹவு ப்ரொட்டஸ்ட் கல்ச்சரே வந்து ஒரு மாதிரி செத்துட்ட மாதிரி, ஏன்னோ பிகாஸ் அத்தாரிட்டேரியனிசம் அப்படின்றது நிறையவே நிறைய இடத்துல முன்னாடி பேசினவங்களும் சொன்னாங்க. அது ஒபீடியன்ஸ் அப்படின்ற ஒரு கூண்டுக்குள்ள நம்மள நிறைய விதத்துல வச்சுட்டு இருக்கு. எஜுகேஷனா இருக்கட்டும், இப்போ நடக்கிறது நீட் அப்படின்ற எக்ஸாம் பத்தி. பட் ஜென்ரலாவே ஐ மீன் சிஸ்டம் அப்படின்றது மாறணும், ஒபீடியன்ஸ் அப்படின்ற கேஜ்குள்ளேருந்து நம்ம வெளியில வரணும். ஸோ இட் ஃபெல்ட் லைக் இந்த வாட்டி நடக்கிற ப்ரொடெஸ்ட் வந்து இட் இஸ் கார்னரிங் அ லாட் ஆஃப் அட்டென்ஷன். ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிட்டு அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த போராட்டத்தை குறித்து என்னுடைய ஆதங்கத்தையும் என்னோட பெர்ஸ்பெக்டிவையும் ஒரு கவிதையா எழுதியிருக்கேன். அதை உங்க முன்னாடி படிச்சு காட்டணும்னு ஆசைப்படுறேன். மதம் கொண்ட களிர்கள் உழுத கானக சகதியில் மானங்கெட்டு பல்லிழித்தது ஒரு காவி கமலம். அதன் இதழ் மட்டும் பசியார கேட்ட கரப்பன் கூட்டத்திடம். இதழ் 1 மினிஸ்டரியல் ரிசைக்னேஷன். அதன் இதழ் 1 மட்டும் பசியார கேட்ட கரப்பான் கூட்டத்திடம். அது தாமரையே அல்ல, தாமரை வேடம் அணிந்த வில்பொறி என்பதால் ஓரிதழ் போதாது, அமைப்பாய் நின்று அடிவரை சென்று வேறறுக்க வேண்டும் என்று விவாதித்து முடிப்பதற்குள் இதழ் பழுக்க சென்ற கரப்பான்களை அது உயிருடன் விழுங்கி செலுத்திவிடும். கரப்பான் கிளர்ச்சியையும் அதற்கு துணை நிற்பதையும் சந்தர்ப்பம் என்றென்னும் சகோதரருக்கு கரப்பான்களுக்கு வரும் வழியில் கூட பாடம் கற்பித்துக் கொள்ளலாம். முதலில் உயிருடன் வந்து சேரட்டுமே. கட்டெரும்போ கருப்பானோ சுரண்டப்படுவதாலும் ஒடுக்கப்படுவதாலும் நாமும் அவ்வினமே. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.